ஹாய், ஆடிக்கிறதுக்கு முருகர் கோயிலுக்கு போயிடலாமா? ஸோ மார்னிங்கே நாங்கள் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சோம். பட் ஆனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போனது வந்து மார்னிங் கிடையாது. நாங்கள் ஒரு 2 o'clock போல் தான் போனோம். ஏன்னா பாப்பாவும் இருக்கா. ஸோ நம்ம அவளையும் பார்த்துக்கிட்டு நம்ம கூட ஸ்போஸ் இல்லைன்னா நம்ம வந்து டைமிங் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தப்பில்லை. அது கிருத்திகை அன்றைக்கி ஃபுல் டே வந்து கோவில் தொடர்ந்து தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து மெட்ரோ தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஹல்சூரில் இறங்கிட்டோம். பட் ஆனால் ஹல்சூர்லேயே ஒரு ஃபேமஸான சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இருக்குது. பட் நாங்கள் அங்கே போகல. ரொம்ப கூட்டமாக இருக்குமோ என்னவோன்னு நினச்சி நாங்கள் அங்கே போகல. இங்கே ஹல்சூர் லேக்கு பக்கத்தில் ஒடுக்குத்தூர் மட்டுன்னு இருக்குது. அங்கே முருகர் கோவில் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நிறைய காவடி அங்கேயும் வந்துருச்சு. இட் இஸ் எ பார்ட். அந்த கோயிலில் வந்து 2 பார்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஃபுல் கூட்டம், ஒரு பக்கம் கூட்டமே இருந்தில்ல. மேபி நாங்கள் போன டைமுக்கு அந்த பக்கம் கூட்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து இங்கே வந்துட்டு முருகர், விநாயகர், அம்மன் இருப்பாங்க. இந்த பக்கம் வந்துட்டு இந்த முருகர், சிவன், அப்புறம் அந்த ஒடுக்குத்தூர் ஐயாவுடைய சமாதி இருக்கும். இங்கே அங்கே எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் என்ன தான் ஆஃப்டர்நூன் போயிருந்தாலும் சாப்பிடாம தான் போயிருந்தோம். ஸோ பிரசாதம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தியானம்லாம் இருந்துட்டு ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 4:30, 5 o'clock போல் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். Hope you like this video. Thank you for watching this video. Bye.